ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் மூன்றாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இரவிலும் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கிருக்கும் எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவலை தற்போது கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, தற்போது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினாவில் இரவிலும் தொடரும் போராட்டம் பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக தொடர்கிறது. நேற்று இரவு முழுவதிலும் மாணவர்கள் இருந்ததை அடுத்து இன்று காலையில் அவர்களுக்கான ஆதரவு என்பது அதிக அளவில் பெருகியிருந்தது. பல்வேறு கல்லூரிகளிலிருந்தும் அதே போன்று இளைஞர்கள் என ஏராளமானோர் அதிகமான அளவில் இங்கு கூடியிருந்தனர். இன்று மாலை 3 மணிக்கு மேல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தில் இருந்து அதே போன்று அண்ணா சமாதி வரை உள்ள இந்த இடைப்பட்ட தூரம் முழுவதும் இளைஞர்கள் அதிக அளவில் நிரம்பி காணப்பட்டிருந்தனர். தொடர்ச்சியாக இந்த இடத்தில் மாணவர்கள் தற்பொழுதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை வலியுறுத்தி இங்கே அவர்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள், அவரிடத்தில் கேட்கலாம். இப்பொழுது நிலைமையில எப்படி பாக்குறீங்க? இதுவரைக்கும் நடந்துட்டு நிலைமையோட நேற்று எங்களை ஒரு 10 பேர் கொண்ட குழு நாங்கள் 2 அமைச்சர்கள் கொண்டு போய் மீட் பண்ணோம். அவங்க கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினதில் அவங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் எங்கள் கிட்ட சொன்னாங்க. காலையில் முதலமைச்சர் உங்களுக்கு அறிக்கை கொடுப்பாருன்னு. ஓகேங்களா? அந்த அறிக்கை எங்களுக்கு தெளிவான அறிக்கையாக இல்லை. நான் சொல்லிட்டு தான் வெளியில் வரும்போது எங்களுடைய போராட்டம் நாளைக்கும் தொடரும்னு சொல்லிட்டு தான் அந்த தொடர்ச்சி தான் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ பார்த்துட்டு இருக்குது தமிழ்நாட்டோடைய ஒட்டுமொத்த உணர்வுகளை நாங்கள் இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். இது ஒரு சின்ன தீப்பொறி தான். ஓகேங்களா? எங்களுடைய அறிக்கை எச்சரிக்கை ஆக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகாது. ஓகேங்களா? எங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமரை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருக்கிறாரு. நாளைக்கு அவரை மீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சாதகமான ஒரு நியூஸை எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா இந்த புரட்சி, இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், நிற்காது. மேலும் சில அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள், அவரிடத்தில் இருக்கலாம். இப்போ பிரதமரை சந்திக்க முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இதில் என்ன மாதிரியான உங்களுக்கு, அதாவது தற்பொழுது இது குறித்து பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள், இதில் உங்களுடைய கருத்து? இப்போ முதலமைச்சர் தமிழ் மாநில முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பதற்காக நாளை காலை சென்றுள்ளார். ஆகையால் அவர் கோரிக்கை என்ன வைப்பார் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழக ஒட்டுமொத்த இளைஞர்களும் நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், ஜல்லிக்கட்டு தடை இருப்பதை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அந்த அவசர சட்டம் கொண்டு அந்த தடையை நீக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம். மத்திய அரசாங்கம் இதை முன்னெடுத்து மிக அவசரமாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். இங்கே தமிழகத்தில் அனைவரும் மாணவர்களும் மற்ற பொதுமக்களும் குடும்பத்தோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பீட்டா எனும் சுயநலவாத அந்த அமைப்பை ஃபஸ்ட்டு பேன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோமோ அமைதியாக போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுடைய எங்கள் சைட்லேருந்து எந்த விதமான பிரச்சனைகளும் நாங்கள் பொதுமக்களுக்கோ போலீஸார்களுக்கோ நாங்கள் கொடுத்ததில்லை. ஆனால் ஒரு சில இடத்துல தடியடி நடந்திருக்கு. தயவு செஞ்சு காவல்துறைகளுக்கு தடியடி எங்கள் மேலேயும் மாணவர்கள் மேலேயும் தயவு செஞ்சு இதை நடத்தாதீங்க. அவ்வளோதான். இந்த தற்பொழுதைய சூழலில் முதலமைச்சர் சென்றிருக்கக்கூடிய பயணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? நாளை எத்தகைய முடிவு ஏற்பட்டால் உங்களுடைய போராட்டம் கைவிடுவதற்கான வாய்ப்பு? அதாவது நாளைக்கு இப்போ போயிருக்காங்க, அந்த பட்டியல் காளைகள் அந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பட்டியலேருந்து அந்த காளைகள் தமிழ்நாட்டு பஞ்சம் நடக்கணும். அந்த காளைகள் அந்த பட்டியலேருந்து நீக்கப்படணும். எங்களுக்கு மறுபடியும் ஜல்லிக்கட்டு பழைய முறையில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நடக்கணும் அப்படின்றது தான். நேற்றுக்கு காலையிலே ஆரம்பித்த போராட்டம் சென்னையில் இன்றைக்கி நைட்டு 12:15 ஆச்சு. இப்போ வரைக்கும் மக்கள் கூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க தவிர குறையவே இல்லை. ஸோ இந்த போராட்டம் முடிக்கிறதும் தொடர்றதும் முதல்வர் கொண்டு வர பதிலில் தான் இருக்குது. ஸோ ஆகையால் மக்களுக்கு நல்ல ஒரு பதில். இந்த பொங்கலுக்கு யாருமே பொங்கல் திருப்திகரமாக கொண்டாட முடியாமல் இருக்கிறாங்க. 100% திருப்தியாக இருக்கிறது முதல்வர் கொண்டு வரக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்ற ஒரு பதிலில் மட்டும்தான் எங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர வேறு எதனாலையுமே எங்களுக்கு வராது. ஸோ அதனால் ஒரு அவசர சட்டத்தை முதல்வர் எங்களுக்கு கொண்டு பிரதமர் முன்னிலையை வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஆர்டர் எங்கள்கிட்ட பாஸ் பண்ணி கொண்டாந்து தரணும். ஸோ அதுதான் எங்களோட கோரிக்கையும். அதுதான் அந்த கேஸ் சீக்கிரமாக நடந்து அந்த கோரிக்கை எங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை நிறுத்தி வைக்கணும். அவ்வளோதான்.
இது வந்து சார் இது தமிழ்நாட்டு பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டு பிரச்சனை கிடையாது. இது தமிழ் சேனல் நியூஸ் சேனல் மட்டும்தான் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நார்த் சைடு இந்தியா அதர் சைடில் வந்து நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது வந்து வெறும் கலாச்சாரம்ன்றது தமிழ்நாட்டு கலாச்சாரம். இது வந்து இந்திய கலாச்சாரம். இது வந்து மற்ற ஸ்டேட்டும் வந்து இது சப்போர்ட் பண்ணணும். இது தமிழர் பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போராகத்தான் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் தன்னிச்சையாக உருவாகி அதிதீவிரமான போராட்ட களமாய் மாறி போயிருப்பதை அனைத்து தொலைக்காட்சிகளிலும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த போராட்டத்திற்கு மேலும் ஆதரவாக வணிகர்கள் தமிழ் சமுதாய குடும்பமாக வந்து இன்னும் இந்த இரவு நேரத்திலும் கூட குடும்பமாக வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பது தமிழர் பண்பாட்டு ரீதியில் தொடுக்கப்பட்ட போராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பண்பாட்டு ரீதியில் தொடுக்கப்பட்ட போரை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு முழுமையாக இந்த தமிழ் மண்ணில் மீண்டும் வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும். தமிழருடைய பண்பாடு மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நேற்றைய காலை பொழுதிலிருந்து நள்ளிரவு முழுவதுமாய் கூடவும் இன்று பகல் முழுவதும் இரவு இத்தனை மணி ஆகியும் கூட அனைவரும் இங்கே கூடியிருக்கிற இந்த இளைஞர்கள் அனைவரும் ஒரே ஒரு பதிலை மட்டும்தான் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது ஏதோ பேரளவிற்கு அடையாள போராட்டமாக நடத்திவிட்டு ஆர்ப்பாட்டங்கள் செய்துவிட்டு கலைந்து போற கூட்டம் அல்ல. இந்த போராட்டம் என்பது வெற்றியை முழுக்க வேண்டி நிற்கிற ஒரு மாபெரும் போராட்டமாய் கூடிக்கொண்டிருக்கின்றது. ஆகையினால் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும். முதல்வர் அவசரமான அமைச்சரவையை கூட்டி பிரதமருக்கு இதை தெரியப்படுத்தி இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான அத்துணை விஷயங்களையும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த விழா மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்று மாலை முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் பிரதமரை சந்திக்க இருப்பதாகவும் அறிக்கை கொடுத்திருந்தார். இருப்பினும் அவசர சட்டம் ஏற்றப்பட்டு இதில் ஜல்லிக்கட்டானது நடைபெறும் என்ற உறுதி கிடைத்தவுடன் இங்கிருந்து தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து இந்த இடத்தில் இளைஞர்கள் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், அதேபோன்று ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டு வருகின்றனர். தற்பொழுது வரை இந்த எண்ணிக்கையானது ஆயிரக்கணக்கானோர் இங்கு தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. நாளை பல்வேறு கல்லூரிகளுக்கு இது தொடர்பாக விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் நாளையும் இங்கு அதாவது தற்பொழுது விவேகானந்தர் இல்லம் முன்பாக அவர்கள் குழுமியிருக்கிறார்கள். இரண்டு புறங்களிலும் அதாவது மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கு முதல் அண்ணா சமாதி வரை இரண்டு இடங்களிலும் பரவலாக மாணவர்களும் இளைஞர்கள் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு அந்த விவேகானந்தர் இல்லம் முன்பாகவே பல ஆயிரம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தற்பொழுதும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜா, ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ந்து 3வது நாளாக மெரினா கடற்கரையில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் ஆர்வலர்கள் அங்க கூடியிருக்காங்கன்னு சொல்றீங்க. தற்பொழுது பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கு? அதாவது நாளை தினத்துல 31 கல்லூரிகளுக்கு சென்னையில மட்டும் விடுமுறை விடப்பட்டிருக்கு. இதன் எதிரொலியாக நிறைய பேர் இந்த போராட்ட களத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா ராஜா? நிச்சயமாக இது பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறைக்கும் பல்லாயிரம் மாணவர்கள் திரண்டிருக்கக்கூடிய இங்கிருக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களோ அதே போன்று மோதல்களோ எதுவும் ஏற்படவில்லை. நாம் 2 இடங்களில் மட்டும் நேற்று சிறிய அளவிலான தடியடி என்பது நடத்தப்பட்டது. அதாவது ஒன்று சோழிங்கநல்லூர் சிக்னலில் மாணவர்கள் அதிக அளவில் கூடியிருந்த பொழுது அவர்களை கலைப்பதற்காகவும், அதே போன்று இன்னொரு புறம் இங்கு அதாவது மெரினா கடற்கரையில் அண்ணா சமாதி அருகே ஒரு தடியடி ஒன்றும் நடைபெற்றது. இது போக்குவரத்தை சீர் செய்வதற்காக சிறிய அளவில் நடத்தப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதிலுமே இருக்கக்கூடியதில் மாணவர்கள் அதே போன்று காவல்துறையினருக்கு இடையே மோதலின்றி மிகவும் இந்த போராட்டம் அமைதியாக நடைபெற்று வருவதாக அவர்கள் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. காவல்துறை தரப்பில் இருந்தும் இதற்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இங்கும் உதவி ஆணையர் பாலகிருஷ்ணன் தொடர்ச்சியாக மாணவர்களிடத்தில் அரசு தரப்பில் இருப்பதை தெரிவித்து வந்ததையும் பார்க்க முடிந்தது. தற்சமயத்திற்கு பாதுகாப்பு எண்ணிக்கை அதாவது மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் சரி, குறைந்த அளவில் காவலர்கள் இருந்த பொழுதிலும் இங்கு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் போராட்டம் என்பது அமைதியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரை அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சி முழுவதையும்
கோஷங்களாக எழுப்பி தொடர்ந்து உற்சாகத்துடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. இரவு நேரங்கள், அதாவது இன்றைக்கு 3வது நாளாகிய பொழுதும் அவர்களது உற்சாகம் குறையாமல் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதை நாம் தற்பொழுது வரை பார்க்க முடிந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் அதே போன்று காவல்துறையினருடன் சுமூகமான ஒரு போராட்டமாகவே இது நடைபெற்று வருகிறது. ராஜா, இரவிலும் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இரவில் அந்த பகுதியில் இருட்டா இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஏதாவது மின் விளக்குகள் ஏதாவது வசதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா? தற்பொழுதும் போராட்டக்காரர்களுடைய வருகை அந்த பகுதியில் இன்னும் அதிகரித்து காணப்பட்டு கொண்டிருக்கிறதா ராஜா? நிச்சயமா இது குறித்து போராட்டக்காரர்களிடத்திலே கேட்கலாம். இப்போ இந்த இடத்தை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? இப்போ தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரீங்க, உங்களுக்கு தேவையான உணவுகள் அதே போன்ற மற்ற விஷயங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணி? இந்த இடம் பொறுத்த வரைக்கும் யாரும் போலீஸ் ஒருத்தர் இல்லை, எல்லாமே எல்லா மக்களும் போலீஸ், அதாவது மக்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு எல்லாமே அவங்களே பாதுகாத்து பண்ணி அவங்களே ஒரு அசம்மதம் இல்லாமல் எல்லாத்துக்குமே இடையூறு இல்லாமல் அவங்களே செய்கிறாங்க. போலீஸ்காரர்களுக்கு அவங்க சைடில் இருக்கிறாங்க, எந்த இது ப்ராப்ளம் எதாலும் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா உணவு முதற்கொண்டு எல்லாருமே அவங்க சொந்த அண்ணன் தம்பி மாதிரி ஒருத்தங்களும் அவங்க அங்கங்கே கொண்டு வந்து ஃபுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவன் தண்ணி, பிஸ்கெட், ஃபுட்டு எது வேணாலும் கேட்டு எங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே ஈவன் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சின்ன வண்டி இருந்தாலும் எந்த ப்ராப்ளம்னாலும் டக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை, இந்த போராட்டத்தை எப்படி ஒருங்கிணைக்கிறீங்க? இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, இந்த ஒருங்கிணைக்கிறதும் சரி, அவங்களுக்கு தேவையான வசதிகள் எப்படி செய்யப்படுது? ஸோ இப்போ நாங்கள் மட்டும் இல்லாமல் காமன் பப்ளிக், அதாவது இங்கே இருக்கிற போயிட்டு வரவங்க, போயிட்டு கார்லேருந்து போகிறவங்க, அவங்க எல்லாருமே சின்ன சின்ன பிஸ்கெட் பாக்கெட்டு, வாட்டர் பாக்கெட் முதல் கொண்டு வந்து தராங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இத்தனை கூட்டத்துலேயும் அத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, ஒரு சம்பவம் நடக்காமல் நாங்கள் ரொம்ப அமைதியாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரைட் ஃப்ரம் டிராஃபிக்லேருந்து இங்கே ஃபுட்டு மற்ற எந்த விஷயமே அங்கங்கே அவங்கவுங்க கோஷங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், அமைதியாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எல்லாரும் ஒரு அண்ணன் தம்பியாக சேர்ந்து நின்று ஒரே கோரிக்கைக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்.